அன்பின் பெயரால் அவர்களை மிக சுலபமாக யாரும் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறப்ப இவர்கள் எப்படி கட்டு செட்டாக இருந்து எப்படி மனிதனுடைய உண்மை முகத்தை அறிந்து இவங்க எப்படி பணம் சம்பாரித்து அதை சேமித்து அதை சுப செலவாக மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி அவசர புத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டியை குறைக்கும். வேகம் இருக்கும் அளவுக்கு விவேகமும் வேண்டும். அந்த விவேகம் அப்படிங்கிறது என்னென்னா, பேரறிவை நீங்கள் உங்கள் வசமாக்கி கொண்டால் பெரும்பணம் உங்கள் கைமேல் அமரும். நீங்கள் ஒரு செல்வந்தராக உயரணும் அப்படின்னா இந்த 2, 5, 8, 11ஆம் ஸ்தானங்களை இயக்கும் போது நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது கணக்கு. 8ஆம் இடத்தை இயக்குங்க, மறைமுக பணம் வரும். 11 இயக்கினா லாபம் வரும். 2 இயக்கினா அன்றாட வருமானம் வரும். 5 இயக்கினா முதலீடின் மூலம் பணம் வரும். தூங்கும் போதும் பணம் உங்களுக்காக வேலை செய்யும். வணக்கம். பணம் ஈர்க்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மேஷம் முதல் துலாம் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்று இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது விருச்சிக லக்னம் இல்லை விருச்சிக ராசி இருவரும் பயன்படுத்திக்கலாம். விருச்சிக லக்னம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க இயக்க வேண்டிய ஸ்தானங்கள், அது எப்படி இயக்கணும், அது என்ன மாதிரி அணுகணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ விருச்சிக ராசி அப்படிங்கிறப்போ அது செவ்வாய் தான் அதிபதி. இயல்பாகவே சந்திரன் இங்கே நீசம். விருச்சிக சந்திரன் நீசம்ன்றப்போ இயல்பிலே இவங்கள்ட்ட ரொம்ப அந்த ஈகை பண்பும் இறக்க குணமும் அதிகமாக இருக்கும். அன்புக்கு ஏங்கக்கூடியவர்கள் அப்படின்றப்ப இவர்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? இப்போ இவங்க அன்பின் பெயரால் அவர்களை மிக சுலபமாக யாரும் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறப்ப இவர்கள் எப்படி கட்டு செட்டாக இருந்து எப்படி மனிதனுடைய உண்மை முகத்தை அறிந்து இவங்க எப்படி பணம் சம்பாரித்து அதை சேமித்து அதை சுப செலவாக மாற்ற முடியும். ரெண்டாவது, இவங்க கிட்ட முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதையும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறப்ப ரத்த கொதிப்பு, டென்ஷன், பிபி, ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். அப்போ அவங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து அதை ஆராய்ந்து அறிந்து புரிந்து ரியாக்ட் பண்ணாமல் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவசர புத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டியை குறைக்கும். அப்போ இதையெல்லாம் அவங்க வளர்த்துக்கணும். ரெண்டாவது, இவர்களுக்கு வேகம் இருக்கும் அளவுக்கு விவேகமும் வேண்டும். அந்த விவேகம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு விஷயத்தை நிதானமாக அணுகும் பாங்கு, அந்த பாங்கு இருக்கணும். அதே போல் இவர்களுக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8, 11 இந்த இடங்களை அவங்க இயக்கும் போது நிச்சயமாக மற்றவர்களைப் போல இவர்களும் பணம் சம்பாதிக்க முடியும். இவர்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா, சேர்த்த பணத்தை அதை முறைப்படி அதை வகைமைப்படுத்தி அதை முறைப்படுத்தி அதை பத்திரப்படுத்தி அவங்க அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அதை பயன்படுத்தி முன்னேறணும். இன்றைக்கு இருக்குது அப்படின்னு செலவு பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சேமிப்பு குணமும் இவங்களுக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறப்ப மறைமுக வருமானங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. யாருக்கும் தெரியாத வருமானங்கள் வந்துடும். ஸோ இவங்க அந்த ஸ்தானங்களை சரியாக இயக்கிட்டாங்கன்னா பணம் கண்டிப்பாக வரும். நான் எப்போதும் சொல்கிறபடி லக்னத்துக்கு 2, 5, 8, 11 உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். விருச்சிக லக்னத்தார் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்ககிட்ட வேகம் இருக்குது. நீங்கள் வேகத்தை கற்றுக்க போகிறீங்க, நிதானத்தை கற்றுக்க போகிறீங்க, ஒரு அமைதியை ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த ஒரு பண்பை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ரைட், ஓகே. இப்போ எப்படி அணுகிறது? லக்னத்துக்கு 2ஆம் இடம் குரு வீடு தனுசு. இப்போ தனுசு வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் கிரகம் இருக்கா பாருங்கள். சிலருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனுசு வீட்டில் சனி இருக்கும், ராகு இருக்கும், கேது இருக்கும், என்ன வேணா இருக்கலாம். அப்போ அது அந்த குரு வீட்டில் இருக்கும்போது குரு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கிரகம் அது ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷனாக உருவாகும். சார் அங்கே கிரகமே இல்லை சார். ஓகே, அந்த வீட்டோடைய அதிபதி யார்? குரு. உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார்? அவருடைய பார்வை என்ன? அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு? அவரை யாரெல்லாம் பார்க்குறாங்க? அவர் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறார்? அவருக்கான கோயில் எங்கே இருக்குது? அந்த உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இயக்கிறதுக்கு எந்த கடவுள், அந்த கடவுள் வீட்டுக்கு ஒரு தெய்வம், அந்த கோயில் எங்கே இருக்குது, அது எந்த ஊரில் இருக்குது, அது தேடி போய் நாடி போய் அந்த கிழமைகளை கும்பிட்டுவாங்க. 5ஆம் இடம் மறுபடியும் குரு மீனம். அப்போது அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை எப்படி இயக்கிறது? அங்கே இருக்க கிரகம் என்ன? அந்த குரு எங்கே இருக்கிறார்? அப்போ உங்களுக்கு 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் உங்களுக்கு குரு தான் இயக்கணும். உங்களுக்கு 8ஆம் இடம்ங்கிறது புதன். அப்போ உங்களுக்கு குரு புதன் 2 பேருமே உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வர்றாங்க. 2, 5 குரு, 8, 11 மறுபடியும் புதன். அப்போ இந்த குருவையும் புதனையும் நீங்கள் மிகச்சரியாக நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா வெற்றி உண்டு. புதனும் குருவும் சரிசமமாக உங்களுக்கு செல்வ தரப்போகிறாங்க அப்படின்றப்ப மீன் நான் சொல்கிறபடி புதனை இயக்க குரு சேர்ந்துடும். குரு தான் பெரும்பணம், புதன் தான் பேரறிவை நீங்கள் உங்கள் வசமாக்கி கொண்டால் பெரும்பணம் உங்கள் கைமேல் அமரும். இதுதான் விருச்சிக லக்னத்துக்கான சூட்சும ரகசியம். நீங்கள் ஒரு துறையில் இருக்கீங்க, அந்த துறையில் உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் ஃப்ளாரிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் பிரெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் உயர்த்திக்கிட்டே இருக்கீங்க, கற்றுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு அறிவார்ந்த பர்சனாக மாறிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக மாறிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயத்த ஒரு நேரத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சந்திரன் நீசம் விருச்சிகத்துக்கு, அப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ 5, 6 விஷயங்கள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஒரு விஷயத்தில் உங்கள் ஒட்டுமொத்த கவனத்தையும் நீங்கள் அதில் செலுத்துங்க. அப்படி செலுத்தும் போது அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்டைஸாக மாறுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, எக்ஸ்பர்டைஸ் வேறு. ஐ ரிப்பீட், அதாவது
ரொம்ப வருஷமா நம்ம அந்த தொழில்ல இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு அதில பாண்டித்தியம் அடைஞ்சிட முடியாது. இருக்கீங்க. அதில எப்படி இருக்கீங்க? ஃபோக்கஸ்டா இருக்கீங்களா? ரொம்ப வருஷமா ஒரு தொழில செஞ்சுட்டு இருக்கிறனால, நீங்க அதில வந்து பெரும்பணம் சம்பாரிச்சுருவீங்களான்னா கிடையாது. அந்த தொழில்குள்ள வந்து மிக குறுகிய காலத்தில அதில பாண்டித்தியம் அடைஞ்சவங்க, நீங்க பல வருஷமா இருக்கிறவங்கள விட அதிகமா சம்பாரிச்சுருவாங்க. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு துறையில ரொம்ப வருஷமா இருப்பாங்க. பல வருஷமா அதில இருப்பாங்க. ஆனா, அவங்க சம்பாதிக்காத சம்பாத்தியத்தை அதே துறைக்குள்ள உள்ள வந்த மிக குறுகிய காலத்தில வேறொருத்தர் மிக குறுகிய வயதில உங்களை விட அதிகமாக சம்பாதித்து பெரும்பணம் சேர்த்துருவார். இப்ப இங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அந்த ஒவ்வொரு நாளையும் ஒரு துறை சார்ந்து நீங்க இயங்குறீங்கன்னா, ஒவ்வொரு நாளையும் நீங்க பணத்தை நோக்கி, செல்வத்தை நோக்கி, புகழை நோக்கி, அந்தஸ்தை நோக்கி நீங்க செலுத்தணும். அப்பதான் நீங்க அதில ஜெயிக்க முடியும். வெறுமனே நீங்களும் நான் எல்லாரும் இருக்காங்க, நானும் இருக்கேன்னு ஏங்கிக்கிட்டே ஒரு ஓரமா இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், நாட்கள் நகரும், வருடங்கள் கடக்கும். ஆனா, உங்களுடைய செல்வ நிலை மட்டும் மேலோங்காது. அப்ப நீங்க ஒரு செல்வந்தரா உயரணும் அப்படின்னா, இந்த 2, 5, 8, 11ஆம் ஸ்தானங்கள இயக்கும்போது, நீங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது கணக்கு. 2, 5 குரு, 8, 11 வந்து உங்களுக்கு புதனா வராங்க. இந்த குருவும், புதனும் உங்க செல்வ நிலைய உயர்த்துறதுக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்க போறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். ஒன்றை இயக்கி இன்னொன்றை பெறணும். எப்படி? அறிவை இயக்குங்க. பெரும்புகழ் சம்பாதிப்பீங்க. புகழ் சம்பாதிக்கும்போது கூடவே பணமும் வந்துரும். அப்ப நீங்க உங்க குவாலிட்டி, உங்களுடைய ஸ்கில் இத நீங்க டெவலப் பண்ணும்போது, இந்த விருச்சிக லக்னத்தார், அதற்கு தேவையான பணம் அந்த அந்த ஸ்கில்ஃபுல்லான அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? உங்க ஸ்கில்ல நீங்க வளர்க்க வளர்க்க அந்த ஸ்கில்ல நீங்க வந்து ஷார்ப்பன் பண்ண அந்த ஸ்கில்ல நீங்க மெருகேற்ற பாலிஷ் பண்ண நீங்க அதுல வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்த பிடிப்பீங்க. இவர விட்டா வேற ஆள் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வருவீங்க. அப்ப பணம்ங்கிறது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த புதன் பகவான் வந்து குரு அள்ளி குடுத்துருவார். புதனின் கரம் பிடித்து குருவை நீங்க பெறுவது. குரு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி. விருச்சிக லக்னத்தில பணம் போட்டு பணம் எடுக்கணுன்ற அவசியம் இல்ல. உதாரணத்துக்கு நீங்க ஒரு லேண்ட் புரோக்கரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 தரப்புகள வந்து நீங்க சேர்க்கக்கூடிய ஒரு தரகரா இருக்கீங்க. ஏன்னா தரகர் வேலை அப்படிங்கிறது புதனுடைய அம்சம். நிலம் அப்படிங்கிறது விருச்சிக செவ்வாயுடைய காரகத்துவம். அப்ப ஒரு புதன் பலம் பொருந்தி நீங்க வந்து ஒரு இடைத்தரகரா நிலத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா, 2 வெவ்வேறு மனிதர்கள வந்து ஒன்றிணைத்து இருவரிடமும் நீங்க வந்து தட்சணை வாங்கிக்கிறது. அப்போ நீங்க அந்த பேச்சாற்றல், உங்க பேசும் ஆற்றலை மட்டும் வளர்த்துக்க போறீங்க. 2 பேரும் உங்கள நம்பி பணம் செலுத்தப் போறாங்க. அவங்களும் பயன்பெற போறாங்க. அவங்களுக்கும் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கப் போது. அதன் மூலமா உங்களுக்கும் பெருஞ்செல்வம் கிடைக்கும். ஒரு விருச்சிக லக்னத்தார் தங்களுடைய ஸ்கில்ஸ வளர்த்து அதன் மூலமா தான் பணம் சம்பாதிக்கணும். அப்படி பண்ணும்போது தான் அது வெற்றிய குடுக்கும். போலவே நான் எல்லா வீடியோலயும் சொல்றபடி, உங்களுடைய 2, 5, 8, 11ல என்ன கிரகங்கள் இருக்கு? அந்த கிரகங்களுக்கான கோயில்கள் என்ன? அந்த கோயில்களுக்கு எந்த நாள்கிழமையில போறது? அத ஆராய்ந்து, அறிந்து தெரிந்து கொள்ளுங்க. உங்களால முடியலையா? என்கிட்ட பார்த்தாலும் சரி, இல்ல வேற எந்த ஜோதிடர்ட்ட பார்த்தாலும் சரி, முதல்ல அந்த கோயில கண்டெடுங்க. பணம் தரக்கூடிய கோயில். விருச்சிக லக்னத்திற்குன்னு இல்லைங்க. உங்க லக்னம் விருச்சிக லக்னம் தான். நான் இல்லன்னு சொல்லல. உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் என்ன? அங்க என்ன கிரகங்கள் இருக்கு? அது வேரி ஆகும்ல. இதுவரைக்கும் கரெக்ட். உங்க 2ஆம் இடம் தனுசு தான், 5ஆம் இடம் மீனம் தான், 8ஆம் இடம் வந்து மிதுனம் தான், 11 வந்து கன்னி தான். அது மாறப்போறதில்ல. எனக்கும் அதான், உங்களுக்கும் அதான். நீங்க விருச்சிக லக்னமா இருந்தா எல்லாமே அதான். பட் அங்க பிளேஸ் ஆகக்கூடிய கிரகங்கள், நவகிரகங்கள்ல எது வேணா பிளேஸ் ஆயிருக்கலாம்ல. அங்க தானே டிஃபர் ஆகுது ஜாதகம். இல்லையா? அப்போ உங்களுக்கு பணம் எங்கேருந்து வரும்? யார் மூலமா வரும்? எந்த கடவுள புடிச்சா வரும்? எந்த ஸ்தானத்துல இருக்க கடவுள புடிச்சா வரும்? அது எந்த கிழமையில போய் சாமி கும்பிட்டா வரும்? மொத்தமா மாறுது இல்லையா? தட் மேக்ஸ் சென்ஸ் இல்லையா? அங்க தான் ஒரு ஜோதிடரோட தேவைப்படுது. அங்க போய் அந்த ஜோதிடர அணுகி நீங்க இதுக்கான எனக்கு கோயில், இதுக்கான ஸ்தலம் எங்க இருக்குன்னு எடுத்து குடுங்க. அப்படின்னு நீங்க வந்து உறுதியா கேட்கணும். அப்படி கேட்கும்போது அந்த ஸ்தலத்துக்கு, அந்த கோயிலுக்கு, அந்த கிழமையில நாள்ல போகும்போது விருச்சிக லக்னத்திற்கு பணம் வரும். ஸோ ஒரு ஹோரோஸ்கோப்ப ரொம்ப சென்சிபிளா அணுகுங்க. கண்மூடித்தனமாக எங்கேயோ போய் எங்கேயோ நின்னுக்கிட்டு, எங்கேயோ சாமி கும்பிட்டுக்கிட்டு, எதையோ வணங்கிக்கிட்டு வரலன்னு சொல்லக்கூடாது. அணுகுமுறை தவறு. சரியான பாதையில், சரியான முறையில், சரியான வகையில் நீங்கள் பயணித்தால் இலக்கை அடைந்தே தீரலாம். பணம் வரும், செல்வம் வரும், புகழ் வரும். வந்த புகழும் வந்த செல்வம் தங்கும். பணமெல்லாம் எங்க வரும்? 8ஆம் இடத்த இயக்குங்க. மறைமுக பணம் வரும். 11 இயக்குனா லாபம் வரும். 2 இயக்குனா அன்றாட வருமானம் வரும். 5 இயக்குனா முதலீடின் மூலம் பணம் வரும். பூர்வ புண்ணியம் இயங்கிரும். முதலீடு பண்ணி பணம் வரும். தூங்கும்போதும் பணம் உங்களுக்காக வேலை செய்யும். ஒரு பிஎஃப்ல போடுறீங்க, இல்லனா ஒரு ஏதோ ஒரு ஃபண்ட்ல போடுறீங்கன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்கன்னா, அது ஒரு முதலீடு. அதிலிருந்து பணம் வரும். வீடு கட்டி வாடகை விட்டுருப்பீங்க. அது ஒரு முதலீடு. அதிலிருந்து பணம் வரும். ஸோ நிச்சயமா இந்த மறைமுக பணங்கள் எல்லாமே இந்த விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. ஸோ இந்த 2, 5, 8, 11 கிரகங்கள் என்னன்றதை ஆராய்ந்து, அவர்கள் வாங்கிய சாரம், நட்சத்திர சாரம் என்னன்றதை பார்த்து, அதுக்குரிய சாரத்தை பிடித்து அங்க போய் வந்து நிச்சயமா நீங்க மிகப்பெரிய புகழையும், பெயரையும், பணத்தையும், செல்வத்தையும் ஈர்க்க முடியும். விருச்சிக லக்னத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.